வணக்கம் மகளே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் கோவால அமைஞ்சிருக்கக்கூடிய பாகா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பாகா பீச்ல நிறைய வித்தியாசமான வாட்டர் கேம்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபுட்ஸ், பாரு, கிளப் அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பீச்சாக இந்த பாகா பீச் இருக்கு. கோவா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சினிமால பாத்திருப்போம்ல, அதை ஓரளவு மேட்ச் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பீச்சா இந்த பாகா பீச் இருக்கு. இந்த பாகா பீச்ல பாராசைலிங், வேக் போர்டிங், விண்ட் சர்ஃபிங், கைட் சர்ஃபிங், ஜெட் ஸ்கீயிங் இது மாதிரி ஏகப்பட்ட நீர் விளையாட்டுகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாகா பீச்சை சுத்தி டால்பின்களை பார்க்கக்கூடிய ஒரு சில சுற்றுலா இடங்கள், அது மட்டும் இல்லாம தீவு பயணங்கள் செல்லக்கூடிய சில இடங்களும் இந்த பாகா பீச்சை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. இந்த பாகா பீச்சுக்கு வரக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா போயிட்டு வரக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பனி பூங்கா அப்படின்னே சொல்லலாம். அந்த பனி பூங்கால விளையாட்டு பகுதி, ஸ்லைடிங் பகுதி, அது மாதிரி ஐஸ் பார், இது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா வரவங்க பார்ட்டி பண்றதுக்கும் வைப் பண்றதுக்கும் இந்த பாகா பீச்சை சுத்தி நிறைய இடங்கள் இருக்கு. அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆகி நியூ கப்பிள்ஸா போறீங்க அப்படின்னா இங்க கேண்டில் லைட் டின்னர்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சில ஹோட்டல்ஸ் இருக்கு. அது பாக்குறதுக்கே நல்லா ரொமான்டிக்கா இருக்கும். இல்ல எனக்கு பர்ச்சேஸ் பண்றதுதான் பிடிக்கும், நல்லா சாப்பிடுறதுதான் பிடிக்கும் அப்படின்னா இங்க பக்கத்திலே திபெத்திய சந்தை இருக்கு. அங்க வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாகா பீச் ரொம்பவே பிடிக்கும். பாக்குறதுக்கே ரொம்ப கண் குளிர்ற மாதிரி அவ்வளவு பசுமையா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த பாகா பீச்சை சுத்தி ஏகப்பட்ட ஹோட்டல்ஸும் ரெசார்ட்டுகளும் இருக்கு. ஆனா இந்த பாகா பீச்சை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸும் ரெசார்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லக்ஸரியா தான் இருக்கும். நீங்க அது மாதிரி கம்மியான ரேட்ல தங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாக்கட்டோர் பீச் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸை போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான விலையில கண்டிப்பா ஹோட்டல்ஸ் கிடைக்கும். இந்த பாகா பீச்ல பார்ட்டி பண்ணணும், வைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச வரவங்களுக்கு அவங்க நினைக்கிற எல்லாமே கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த பாகா பீச்ல அமைஞ்சிருக்கு. இல்ல நான் கொஞ்சம் அமைதியான முறையில இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கடற்கரை யோகாசனம் இருக்கு. அது முடிஞ்ச உடனே காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேயே கடற்கரையில அந்த சாய்வான இடத்துல அமைதியா படுத்துக்கிட்டு அந்த கடலை பாத்தீங்க அப்படின்னாலே மனசு அமைதியாயிரும். அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பொதுவாவே கோவால நீங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் கரெக்டா அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்குமான அந்த மாதங்கள்ல பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவங்களுடைய வெவ்வேறு கலாச்சாரங்களையும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கோவாவை விட ஒரு நல்ல பிளேஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவால இருக்க பீச்சுகள்ல முக்காவாசி சன்ரைஸை விட சன்செட் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கோவா போனீங்கன்னா மறக்காம கண்டிப்பா இந்த பாகா பீச்சுக்கும் போயிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.